ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்று மாலை பொழுது ஒரு அற்புதமான மாலை பொழுதாக அமைந்தது அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லணுங்க. ஒரு மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவு, ஒரு பேருரை. அந்த உரையை நிகழ்த்தியவர் ஆசிரியர் ஃபாத்திமா சபரிமாலா. நீங்கள் எல்லாரும் இந்த ஆசிரியரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களுடைய உரை எப்பொழுதுமே ஒரு நல்ல செய்திகளை வலியுறுத்துவதாக, பெண்களுடைய எழுச்சிக்கு, பெண் விடுதலைக்கு தேவையான கருத்துக்களை முன்னெடுத்து வைப்பதாக இவருடைய கருத்துக்கள் இருக்கும். இன்றைக்கி எங்கள் ஊர் அரங்கக்குடி வடகரை ஊரில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இன்று மாலை பொழுது. என்னென்னா 3 விஷயங்கள் திறக்கப்பட்டன. ஒன்று என்னென்னா பெண்களுக்கான நடைபாதை மற்றும் பூங்கா, இன்னொன்று ஊர் சார்பாக காலனி, அதாவது குடியிருப்பு பகுதி கட்டப்பட்டு அதை திறந்து வைக்கும் ஒரு நிகழ்வு, மற்றும் ரெனோவேட் செய்யப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட தபால் நிலையம். ஏற்கனவே தபால் நிலையம் 1960 அரங்கக்குடியில் முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அந்த தபால் நிலையம் அங்கு செயல்படாமல் இருந்து வந்தது. வேறொரு இடத்தில் செயல்பட்டு வந்தது. திருப்பவும் அதே இடத்தில் புதிய கட்டிடத்தில் இயங்குவதற்காக இன்று திறக்கப்பட்டது. இவ்வாறாக 3 நிகழ்வுகள் என்று முக்கியமான நிகழ்வுகள் எங்கள் ஊரில் நடைபெற்ற இந்த தருணத்தில் சீஃப் கெஸ்டாக உரையாற்றுவதற்காக பேச்சாளர் ஆசிரியர் ஃபாத்திமா சபரிமாலா அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய உரை ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் அற்புதமான, இன்றைய சமூகத்திற்கு தேவையான, குறிப்பாக பெண்களுக்கு தேவையான மிக அற்புதமான கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அந்த அவர் பேசின ஃபுல் உரையுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு தரேன். அது 64 MB. அதை OneDriveல சேவ் பண்ணி அந்த லிங்க்கை தரேன். அதை கிளிக் பண்ணி அந்த உரையை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. நீங்கள் கண்டிப்பாக மிக பெரும் பயனடைவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம பெண்கள் சமூகத்தில் நம்ம புர்கா அப்படிங்கிறது, அந்த அபயா, உடல் ஃபுல்லாக பெண்கள் மறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதையே அலங்காரம் பண்ணி ஜிகினாக்கள்லாம் வச்சு ரொம்பவும் எடுப்பாக தெரிகின்ற மாதிரியாக பெண்கள் அணிகின்ற விதம் தேவையற்றது, பல அபாயங்களை உண்டாக்க வல்லது. மற்றும் சமூக வலைத்தளத்தில் பெண்கள் அனாவசியமாக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு தேவையில்லாத ஒரு சிக்கலுக்குள் நம்ம பெண்களை அழைத்து செல்லும் அந்த விஷயங்களை கண்டித்து, மற்றும் திருமணம், மிகவும் சிம்பிளான திருமணத்தை வலியுறுத்தி அதி அற்புதமாக, பெண்களுக்கு தான் ஆண்கள் மகர் கொடுக்கணும், மனக்கொடை கொடுக்கணும், ஆண்கள் எந்த விதத்திலும் பெண்களிடத்திலிருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கின்ற கருத்துக்களை வலியுறுத்தி அவர் பேசின உரை மிக அற்புதமாக இருந்தது. அது நீங்கள் அந்த லிங்கில் பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.